வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம கொட்டமுத்து ஆட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறோம். இப்போது இது வந்து ஆல்ரெடி ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பேட்ச் போடுறத நம்ம இன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஃபஸ்ட் பேட்ச் போட்டு நம்ம அதை கவரேஜ் பண்ணுறப்ப வந்து ரொம்ப நேரம் பிடிக்குங்க. இது ரெண்டாவது பேட்சுங்கிறப்ப செக்கு கொஞ்சம் சூடு ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் முடியுங்க. ஃபஸ்ட்டு கொட்டமுத்து போட்டோம். ஒரு 150 ml ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். இது வந்து உலக்கையும் உரலும் வந்து இப்போ புதுசு போட்டோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அரைச்சிருதுங்க. அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக குடிக்குது. இதே வந்து உலக்க உரல் வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு நசுக்கிற டைம் வச்சு பிடிக்கும், ரொம்ப நேரம் சுற்றிகிட்டே இருக்கும். ஆனால் இது சீக்கிரம் அரைச்சிருது. ஃபஸ்ட்டு நம்ம முத்தை கொட்டினோன்னையுமே அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே அரைச்சி எண்ணெய் இறக்கிடுதுங்க. இப்போது எண்ணெய் இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட செக்கு போட்டு தண்ணி கொடுத்து ஒரு 4 நிமிஷம் எடுத்து தான் எண்ணெய் இறங்குறதுக்கு ஆரம்பிச்சது. நான் ஒரு 3 நிமிஷம் ஹோல்டு பண்ணி வச்சிட்டேங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் நல்லாவே இறங்குதுச்சுங்க. கிட்டத்தட்ட நல்லா வேகமாகவே இறங்குது. முதல் ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா எண்ணெய் இறங்கும். அதுக்கப்புறம் புண்ணாக்கில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வெறும் முத்து மட்டும்தான். முத்து அது கூட தண்ணி மட்டும் கொடுத்துருக்கோம் பதம் முடிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒரு 200 மில்லி பக்கத்தில் கொடுத்தோங்க. மறுபடியும் வந்து ஒரு 100-150 மில்லி பக்கத்தில் கொடுத்துருக்கோம். ஒரு 300-350 ml தான் மொத்தமாகவே நம்ம இதுக்காக கொடுத்த தண்ணி. இப்போது இது வந்து மீதி போனால் இன்னும் அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் ஓடுங்க. அதுக்கப்புறம் மொத்தமாகவே எண்ணெய் வரத்து நின்றும், ஃபுல்லாகவே ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் வெறும் புண்ணாக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் இது நம்ம எப்படி எண்ணெய் காய்ச்சுறோம், அதுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், எவ்வளோ நேரம் நம்ம அதை காய்ச்சணும், என்ன முறைன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் விளக்கமாக போடுறேங்க. நன்றி.